10th முடிச்சுட்டு 11th வந்த உடனேவே கண்டிப்பா ரொம்ப ரொம்ப டஃப்பா நம்ம ஃபீல் பண்ண போற சப்ஜெக்ட்ஸ்ல ஒன்று தான் பிசிக்ஸ். இந்த பிசிக்ஸ் இதுல என்ன சாப்டர்ஸ் இருக்கு, என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் வரும், ப்ராப்ளம்ஸ்லாம் கேட்பாங்கன்றாங்கல்ல, அந்த ப்ராப்ளம்ல எப்படி இருக்கும், இது 2 மார்க்ல வருமா, 3 மார்க்ல இருக்குமா, 5 மார்க்ல இருக்குமா, நிறைய கொஸ்டின்ஸ் மண்டைக்குள்ள ஓடிட்டே இருக்கும். இப்போ ஸ்டார்டிங்ல இருந்தே இதையெல்லாம் கரெக்டா படிக்கிறதுக்கு ப்ராப்பர் கைடன்ஸ் கிடைக்காம நம்ம நிறைய பேர் கஷ்டப்பட்டுட்டு இருப்போம். இப்போ மிட் டேர்ம் எக்ஸாம் நெருங்கிடுச்சு. ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, கண்ண மூடி கண்ண திறக்கிறதுக்குள்ள ஸ்கூல்ல வந்து நான் ஒரு 2 சாப்டர் முடிச்சுட்டேன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா நம்ம அதுக்கு எந்த அளவுக்கு ரெடியா இருக்கோம், இல்ல நம்ம கிட்ட படிக்கிறதுக்கு தான் ப்ராப்பரா ஒரு நோட்ஸ் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்ல. இதுதான் மெஜாரிட்டி ஆஃப் ஸ்டூடண்ட்ஸோட பதிலா இருக்கும். இல்லையா? உங்க பிரச்சனையெல்லாம் தீர்த்து வைக்க தான் நம்ம 100 லேர்னிங் சேனல்ல புதுசா 11த்துக்கான பிசிக்ஸ் கைட் லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த கைட்ல அப்படி என்னெல்லாம் ஃபியூச்சர்ஸ் இருக்கு அப்படின்றத தான் இப்போ உங்களுக்கு வேகமா நான் ஷேர் பண்ண போறேன். ஒவ்வொன்னத்தையும் நீங்க அழகா என்னென்னன்றத பார்த்துக்கோங்க. சரியா? ஃபர்ஸ்ட் விஷயம், நம்ம 11th பிசிக்ஸ்ல டஃப்பா எதை சார் ஃபீல் பண்ணுவோம்? 10th பொறுத்த வரைக்கும் நமக்கு பிசிக்ஸ்ல மொத்தமாவே ஒரு 4, 5 சாப்டர் தான் இருந்துச்சு. அதுலயும் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாம் சின்ன சின்ன கொஸ்டின்ஸ் தான். ஈஸியா நம்மளால பிளான் பண்ணி படிச்சிட முடியும். ஆனா 11th வந்துட்டோம் அப்படின்னா 11 சாப்டர்ஸ் இருக்கு பிசிக்ஸ்ல. ஒரு சாப்டரும் மினிமம் 50 பேஜஸ் 60 பேஜஸ் இருக்கும் நம்ம டெக்ஸ்ட் புக்லேயே. அப்போ இதை கொஸ்டின் ஆன்சரா ஒரு சாப்டர் ஃபுல்லா படிச்சு எழுதணும் அப்படின்னா அது ரொம்ப பெரிய சேலஞ்ச். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் நமக்கு ரொம்ப முக்கியமா என்ன தேவை அப்படின்னா ஒரு ஸ்டடி பிளான். நம்ம புக்கை திறந்தீங்க அப்படின்னாலே ஃபர்ஸ்ட் விஷயம் நீங்க பார்க்க போறது என்ன தெரியுமா? நம்ம ஒவ்வொருத்தர் மனசுல நம்ம ஆசைப்படுற ஒரு விஷயம், ஹவு டு பி அ டாப்பர். கண்டிப்பா கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்கணும், எல்லாரை விட பெஸ்டா இருக்கணும்ன்ற ஆசை நம்ம எல்லாருக்கும் இருக்கும். அப்படி நடந்தா எவ்வளவு சூப்பரா இருக்கும் நம்மள கற்பனை கூட பண்ணி பார்த்துருப்போம். அதை எப்படி நீங்க அச்சீவ் பண்றது? உங்க மொபைல் எடுங்க, இந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணுங்க. அதுக்கான ஒரு பெர்ஃபெக்ட் பிளான், நீங்க என்ன பண்ணணும், கரெக்டான இன்ஸ்ட்ரக்ஷன் உங்களுக்கு ஒரு வீடியோவா வரும், அதை நீங்க பார்க்கலாம். இது மட்டும் இல்ல, இம்பார்ட்டன்ஸ் மட்டும் நீங்க பிசிக்ஸ்ல படிக்கிறீங்கன்னா உங்களால எவ்வளவு மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். அடுத்து பிசிக்ஸ் நீங்க மாஸ்டர் பண்ணி படிக்கணும்னா அதுக்கான ப்ராப்பர் ஸ்டடி மெத்தட் என்ன? நான் 10th ஃபாலோ பண்ண அதே மெத்தட் இங்க ஒர்க் அவுட் ஆகுமா, இல்ல இதுல ஏதாவது நான் வித்தியாசமா செய்யணுமா? அப்ப அந்த மெத்தட் என்ன? எல்லாத்துக்குமே கியூஆர் கோட்ஸ் இருக்கு. இதை அழகா நீங்க ஸ்கேன் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்னா வீடியோஸ் பார்த்து அங்க இருந்து உங்களோட ப்ரிப்பரேஷனோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை எடுத்து வைக்கலாம். ஸோ நம்ம புக்ல எல்லா சாப்டர்ஸ்க்குமே ஃபர்ஸ்ட் விஷயம் என்னென்ன இருக்கு அப்படின்னா புக் பேக் கொஸ்டின்ஸ். ஓகே, இப்போ நமக்கு ஷார்ட் ஆன்சர்ஸ் இருக்கும், லாங் ஆன்சர்ஸ் இருக்கும், நியூமரிக்கல் ப்ராப்ளம்ஸ் இருக்கும் அண்ட் 1 மார்க்ஸ் இருக்கும் இல்லையா? இது எல்லாமே அழகா நாங்கள் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா கிளியர் கட்டாக கொடுத்துட்டோம். இது இல்லாம நீங்க நீட் ஜேஇ மாதிரி கொஸ்டின்லாம் இல்ல அந்த மாதிரி எக்ஸாம்லாம் நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஐடியா மனசுல வச்சிருக்கோம்னா அதுக்கான ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்டை கொடுக்கறதுக்கு இங்கேயே நாங்கள் உங்களுக்கு கொஸ்டின்ஸும் அதுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இன்ஃபேக்ட் இதெல்லாம் இன்னும் இன்டெப்தா டீட்டெயிலா உங்களுக்கு என்னென்ன இருக்குன்றத இப்போ நான் காமிக்கிறேன். ஸோ ஒவ்வொரு சாப்டரும் நீங்க ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4 செட் ஆஃப் கியூஆர் கோட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் சாப்டர் பிசிக்கல் வேர்ல்ட் அண்ட் யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட். அப்போ அந்த சாப்டரை நம்ம எப்படி அப்ரோச் பண்ணி படிக்கணும், அந்த சாப்டர்ல எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், எதெல்லாம் ப்ரியாரிட்டி, எது கஷ்டமா இருக்கும், எதுக்கு அதிக நாள் டைம் ஸ்பெண்ட் பண்ணும், எதுக்கு அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ணும், இதையெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி சாப்டர் பிளான் அப்படின்னு ஒரு கியூஆர் கோட் இருக்கும். அதை ஸ்கேன் பண்ணீங்கன்னா ஒரு வீடியோ வரும், அதுல எல்லாமே பார்த்துடலாம். அடுத்து சென்டம் பிளான். இப்போ நீங்க சென்டம் எடுக்கணும்னு ஆசைப்பட்டா அப்போ இந்த ஃபர்ஸ்ட் சாப்டர்ல எதெல்லாம் மிஸ் பண்ணிடவே கூடாது, அதுவும் இல்லாமல் அந்த டாபிக்ஸை தரவா படிக்கிறது எப்படி. அண்ட் நெக்ஸ்ட் நீட் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் இதே சாப்டரை எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், ஜேஇஏ எக்ஸாமுக்கு நீங்க படிக்கிறீங்க அப்படின்னா அப்போ இந்த சாப்டரை நீங்க எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் இங்க இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா புக் பேக் 1 மார்க்ஸ் இருக்கும். ஓகே, ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் அழகா நம்ம என்ன ஆன்சரோ அந்த ஆன்சரை இங்க கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் ஷார்ட் ஆன்சர்ஸ். ஷார்ட் ஆன்சர்ஸை பொறுத்த வரைக்கும் பப்ளிக் உடைய ஆன்சர் கீ இருக்குல்ல, அதுல எக்ஸாக்டா என்னென்ன கீ பாயிண்ட்ஸ் உங்களுக்கு தராங்களோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம கைட் புக்ஸை நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ இதுல இருக்க ஒவ்வொரு வார்த்தையுமே ரொம்ப முக்கியம். அண்ட் பிக்சர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பயங்கர கிளாரிட்டியா அழகா கொடுத்துருக்கு. ஸோ பிக்சர்ஸுமே நீங்க அழகா ப்ராக்டிஸ் பண்ணி இதை பார்த்து வரைஞ்சி ப்ராக்டிஸ் பண்றதுக்கும் உங்களுக்கு செம்ம கம்ஃபர்டபுளா ஈஸியா இருக்கும். சரி சார், இப்போ ஷார்ட் ஆன்சர் ஓகே, வாட் ஷுட் ஐ டூ வென் இட் கம்ஸ் டு த லாங் ஆன்சர்ஸ்? ஓகே, லாங் ஆன்சர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா புக்கில் ரொம்ப பெருசா இருக்கு, எனக்கு இதை யாராவது ஷார்ட் பண்ணி தர முடியுமா? இந்த கேள்வி வந்து நம்ம டியூஷன்லாம் போகிறோம் அப்படின்னா அங்கே டீச்சர்ஸ் கிட்ட எல்லாம் கேட்போம். ஸ்கூல்லேயே டீச்சர்ஸ் கிட்ட சார் இது கொஞ்சம் எனக்கு ஷார்ட் பண்ணி கொடுங்க அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? லாங் ஆன்சர்ஸும் இதே மாதிரி எக்ஸாக்ட் பப்ளிக் கீ பாயிண்ட்ஸை பேஸ் பண்ணி என்ன பாயிண்ட் தேவையோ அது மட்டும்தான் இங்கே இருக்கு.
தேவையில்லாத எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் இருக்காது. சார் நான் டெரிவேஷன்லாம் எழுதும்போது அதில் தியரி எழுதணுமா கண்டிப்பாக அப்படின்னு நமக்கு ஒரு கேள்வி வரும். ஒரு டெரிவேஷனில் எக்ஸாக்டாக என்ன தியரி வேணுமோ அதை மட்டும்தான் இங்கே நாங்கள் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ அதையும் அழகாக நோட் பண்ணி நம்ம கைட்லேருந்து நீங்கள் படிச்சிடலாம். நெக்ஸ்ட்டு ப்ராப்ளம்ஸ். இப்போது 10த்துக்கும் 11த்துக்கும் இருக்க ஒரு பெரிய வித்தியாசம் என்ன அப்படின்னா, 10த்தில் நம்ம அவ்வளோவா ப்ராப்ளம்ஸ் பார்க்கல. இன்ஃபேக்ட் மொத்தமாகவே ஹோல் சயின்ஸ்லேயே ஒரு 4 சாப்டரில் தான் ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு. அந்த 4 சாப்டரையும் சேர்த்து ஒரு 50 ப்ராப்ளம்ஸ் தான் வரும். ஆனால் இங்கே ஒரு சாப்டருக்கே 50 வரும். விச் மீன்ஸ் அப்போது மொத்தமாக உங்களுக்கு 11 சாப்டர்ஸ் இருக்குன்னா யூ ஆல்மோஸ்ட் ஹேவ் 550 ப்ராப்ளம்ஸ். அப்போ இதெல்லாம் எப்படி சால்வ் பண்ணுறது? இப்போ இந்த ப்ராப்ளம்ஸில் இருக்க பெரிய பிரச்சனை என்னன்னா, ஃபார்முலா நான் கண்டுபிடிச்சிட்டா கூட ஸ்டெப்ஸில் தப்பு பண்ணிடும் இல்லையா? ஸோ அந்த ஸ்டெப்ஸில் கூட நீங்கள் தப்பு பண்ணிடக்கூடாதுன்னு தான் நம்ம புக்கில் இருக்க எக்ஸசைஸ் ப்ராப்ளமும் சரி, எக்ஸாம்பிள் ப்ராப்ளமும் சரி, ஒவ்வொன்றுமே நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னா ஸ்டெப் பை ஸ்டெப், ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டெப் ஃபார்முலாவில் முதல்ல எந்த ஸ்டெப்பில் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறோம், அதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் அது மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும், டிவைட் பண்ணால் என்ன வரும், இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கம்ப்ளீட்டாக சால்வ் பண்ணியிருக்கோம். நீங்கள் எந்த கைட் புக்கில் வேணால் பார்க்கலாம், இந்த மாதிரி இருக்கவே இருக்காது. என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, ஜஸ்ட் ஃபார்முலாவில் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி ஃபைனல் ஆன்சரை கொடுத்துட்ருப்பாங்க. ஆனால் நம்ம ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டெப் இங்கே போட்டிருக்கோம். ஸோ அப்படியே இதை எடுத்து அழகாக நீங்கள் ஒரு நோட்டில் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு எந்த கன்ஃபியூஷன்ஸுமே வராது. இது ஃபார் போத் எக்ஸாம்பிள் ஆஸ் வெல் அஸ் புக் பேக் நியூமரிக்கல் ப்ராப்ளம் ரெண்டுத்துக்குமே. சரியா? இப்போ அடுத்து கொஸ்டின் நம்பர் 24 அண்ட் கொஸ்டின் நம்பர் 33. இது வரைக்கும் நீங்கள் எக்ஸாம் எழுதலை அப்படின்னா இந்த மிட் டேர்மில் கொஸ்டின் பேப்பர் பார்க்கும்போது உங்களுக்கு அதில் இருக்க சர்ப்ரைஸ் தெரியும். இந்த 2 கொஸ்டின்ஸுமே வந்து கம்பல்சரி கொஸ்டின்ஸாக இருக்கும். இந்த கம்பல்சரி கொஸ்டின்லேருந்து உங்களால் எஸ்கேப் ஆகவே முடியாது. அட்டன் பண்ணி தான் ஆகணும், இல்லைனா சென்டம் மிஸ் ஆகிடும். அண்ட் இந்த கம்பல்சரி கொஸ்டின்ஸ் நிறைய நேரத்தில் என்னவாக இருக்கும்னா ப்ராப்ளமாக இருக்கும், இல்லை ஒரு கிரியேட்டிவ் கொஸ்டினாக இருக்கும். அப்போ இந்த கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸ்லாம் வந்தால் எப்படி நான் டேக்கிள் பண்ணுறது? ஃபார்ச்சுனேட்டாக கொஸ்டின் நம்பர் 24 அண்ட் 33 ரெண்டுமே 2 and 3 மார்க்கில் வர கொஸ்டின்ஸ். ஸோ என்னென்ன 2 and 3 மார்க்ஸ்லாம் உங்களுக்கு க்ரியேட்டிவாக கேட்பாங்க அப்படின்றத கம்ப்ளீட்டாக கொஸ்டின்ஸ்லாம் போட்டு அதுக்கான ஆன்சரையும் நாங்கள் இங்கே கொடுத்துட்டோம். ஸோ யார் யாருக்கெல்லாம் புக் இன்சைடில் இருக்க கொஸ்டின்ஸ் வேணுமோ, யார் யாருக்கெல்லாம் க்ரியேட்டிவ் கொஸ்டின்ஸ் படிக்கணுமோ, நம்ம கைடில் இருக்க எல்லா கொஸ்டின்ஸும் நீங்கள் எக்ஸாமுக்கு தரவாக படிச்சுட்டு போகிறீங்கனாலே போதும். இட் இஸ் மோர் தென் எனஃப். சரியா? அண்ட் அடுத்த ரொம்ப முக்கியமான ஒரு செக்ஷன், சரி இதையும் தாண்டி நான் இன்னும் நிறையா க்ரியேட்டிவ் கொஸ்டின் பார்க்கணும், இல்லை ப்ராப்ளம்லாம் நான் ப்ராக்டிஸ் பண்ணணும்னா என்ன செய்யறது? ஏன்னா நான் நீட், ஜேஇ இந்த மாதிரி ஹையர் எக்ஸாம்ஸ்க்கும் இப்போலேருந்தே படிக்கலான்னு இருக்கேன். அப்போ அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸை கைட் பண்ணுறதுக்காகவே ப்ரீவியஸ் இயரில் கேட்ட ஒவ்வொரு நீட் அண்ட் ஜேஇ கொஸ்டின் எல்லாத்தையும் எடுத்து அதை டாபிக் வைஸாக கொடுத்துருக்கோம். டாபிக் வைஸ்னால் என்ன சார்? சாப்டர் வைஸுக்கும் டாபிக் வைஸுக்கும் என்ன வித்தியாசம்? இங்கே டாபிக்னா இப்போ நம்ம புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா டைமென்ஷனல் அனாலிசிஸ்னு ஒரு டாபிக் இருக்குன்னா அந்த ஒரே ஒரு டாப்பிக்கில் இருந்து மட்டும் எத்தனை கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. எரர்ஸ்ன்னு ஒரு டாபிக் இருக்குன்னா எரர்ஸில் இருந்து மட்டுமே எத்தனை கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்படி எல்லாத்தையுமே நாங்கள் டாபிக் வைஸாக உங்களுக்கு இதில் பிரித்து கொடுத்துருக்கோம். ஸோ நம்ம புக் நீங்கள் வாங்கும்போது நீங்கள் நீட், ஜேஇ மாதிரி எக்ஸாமுக்கும் ஸ்டார்டிங்லேருந்தே ப்ரிப்பேர் ஆக ஆரம்பிச்சிடலாம். சரியா? ஸோ ஒரு பக்கா ஸ்டடி பிளான் உங்களுக்கு புக்கோடே வந்துட போகுது. சென்டம் எடுக்கிறதுக்கு ஒரு சாப்டர் எப்படி படிக்கணும், இதுவும் புக்கில் வந்துடுச்சு. இது இல்லாமல் புக் பேக் கொஸ்டின்ஸ், புக் இன் கொஸ்டின்ஸ், கிரியேட்டிவ் கொஸ்டின், நியூமரிக்கல் ப்ராப்ளம், எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் எல்லாமே ஒரே இடத்துல இருக்குது. சரியா? ஸோ இஃப் யூஆர் இன்ட்ரெஸ்டட் இன் பையிங் திஸ் புக் அப்படின்னா books.100learning.com அப்படின்னு உங்கள் ஃபோனில் எடுத்து வெப் அட்ரஸில் டைப் பண்ணுங்கள். நம்மளுடைய 100 லேர்னிங்குடைய பேஜுக்கு போயிட்டு உங்களுக்கு என்னென்ன புக்ஸ் வேணுமோ, ஃபிசிக்ஸ் மட்டும் இல்லை, இன்ஃபேக்ட் மெயின் சப்ஜெக்ட்ஸ் எல்லாத்துக்குமே நம்ம புக்ஸ் வச்சுருக்கோம். ஸோ என்னென்ன புக்ஸ் எல்லாம் வேணுமோ எல்லாத்தையுமே உங்கள் கார்ட்டில் ஆட் பண்ணி வாங்கிடுங்க. சரிங்களா? அண்ட் ஆல் த பெஸ்ட் ஃபார் யோர் மிட் டர்ம் எக்ஸாம்ஸ், குவார்ட்டர்லி, ஹாஃப் இயர்லி அண்ட் யோர் பப்ளிக். ஐ வில் see you soon in the next video. Goodbye.